என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் கொஸ்டின். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி தென் ப்ரூவ் தட் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காசின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டுருக்குறாங்க. இது கொசைன் ஃபார்முலாவில் ஒரு சப்டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ 3 சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சப்டிவிஷனை நீங்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டு மீதி வந்து சிமிலர்லி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதே மாதிரி ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரி, இப்போ இந்த சப்டிவிஷன் எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிங்க. ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு இங்கே பாருங்கள், இதில் நேம் கொடுக்குறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே சி ஸ்கொயர்னு இருக்குங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் தான் நேம் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுங்க. இங்கே சீன் கொடுத்துக்கிறனால இங்கே நேம் வந்து சீல் தான் ஸ்டார்ட் பண்ணணும், கீழே இருந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா சாமி? ஏபிசியில் புரியுதா சாமி? ஏபிசியில் இந்த சி கொடுத்துட்டோம். அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஏ இங்கே பி இப்படி எழுதிக்கணும். சாமி புரிஞ்சுங்களா? இப்போது இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வேண்டியது என்ன, கேபிட்டல் லெட்டரில் வரக்கூடிய ஏபிசி எல்லாம் எதை டினோட் பண்ணோன்னா ஆங்கிள்ஸை டினோட் பண்ணும். ஸ்மால் லெட்டரில் வரக்கூடிய இந்த ஏபிசி எல்லாம் சைட்ஸை வந்து டினோட் பண்ணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே சிங்கிற ஆங்கிள் இருக்கிறனால இந்த ஆங்கிள் பேர் வந்து சி, ஆங்கிள் சி. இதுக்கு பேர் என்ன, ஆங்கிள் வந்து ஏ. இதுக்கு பேர் வந்து ஆங்கிள் பி. இந்த ஆங்கிள் சிங்கிற சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைடு வந்து சி. இந்த ஆங்கிள் ஏங்கிறதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ, அதாவது என்ன, ஏங்கிற சைடு. சாமி புரியுதுங்களா? இந்த சிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிற சைடு, ஏங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஏங்கிற சைடு, இந்த பிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிங்கிற சைடு. இப்போ நம்ம இங்கே எழுதிடலாங்களா? இப்போ வந்து சிஏவை நம்ம எப்படி எழுதலாம், சிஏவை பின்னு எழுதலாம். அடுத்து பாருங்கள் சாமி புரியுதுங்களா? அந்த சிஏன்னு எழுதினாலும் ஒன்று தான். நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சிஏக்கு பதிலாக நம்ம இப்படி எழுதிக்கலாம், ஏசின்னு எழுதிக்கலாம். ஏசி ஈக்குவல் டு பி, அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பிஏன்னு எழுதாமல் ஏபின்னு எழுதிக்கலாம். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதலாம். ஏபி ஈக்குவல் டு சி. அடுத்து பாருங்கள் பிசி, பிசி ஈக்குவல் டு ஏ, பிசி வந்து ஏன்னு எழுதலாம். இது வந்து எழுதி வச்சுங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன, சம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ எழுதுனதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் வச்சுட்டு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அது என்னென்னா, இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, பியிலிருந்து ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைய போகிறேன். அந்த பெர்பெண்டிகுலராக லைன் வரைகிறோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீன் வந்து நம்ம பேர் கொடுத்துக்க போகிறோம். சாமி புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஸ்டெப் 1 எழுதிக்கலாம். ட்ரா என்ன பண்ணோம், பியிலிருந்து ஒரு பெர்பெண்டிகுலராக லைன் வரைஞ்சோம். அந்த லைனுக்கு பேர் வந்து டீன் பேர் கொடுத்துருக்கோம். பிடி பெர்பெண்டிகுலர் டு பாருங்கள் சிஏன்னு எழுதலாங்களா. பிடி பெர்பெண்டிகுலர் டு சொல்லுங்க பார்க்கலாம். பிடி பெர்பெண்டிகுலர் டு சிஏ. பிடி வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, சிஏக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். சாமி புரியுதா சாமி? இந்த பிடி வந்து பெர்பெண்டிகுலர் டு சிஏ, அதாவது சிஏங்கிற பேஸுக்கு இந்த பிடி வந்து என்னென்ன இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்கும் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கு சாமி. இந்த சிஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிஏவை நம்ம எப்படி எழுதலாம், சிடி ப்ளஸ் ஏடின்னு எழுதலாங்களா. சாமி நல்லா கவனிங்க. இந்த சிஏங்கிற லென்த்தை ஃபுல்லாக இருக்கிறத நம்ம சிடி ப்ளஸ் ஏடின்னு எழுதுனா நம்மளுக்கு வந்து சிஏ கிடச்சிருங்களா. சாமி புரியுதுங்களா? இது எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 2வது ஸ்டெப்பில் நல்லா கவனிங்க. அடுத்து 2வது ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா, இப்போ பாருங்கள், இப்போ பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சதுனால இது நம்மளுக்கு 90 டிகிரி வந்துருச்சு. இதுவும் நம்மளுக்கு என்ன 90 டிகிரி வந்துச்சு. 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு புரியிருக்கா, நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். அங்கே பாருங்கள், சாரி, இந்த பாருங்கள், இப்படி ஒரு லைன் இப்படி இருக்குங்களா, இப்படி இருக்குங்களா. இது வந்து என்ன, ஆங்கிள் சி. இது சி, இது டி, இது பெர்பெண்டிகுலராக இருக்குது. இது பேர் என்ன, இங்கே வந்து என்ன, பி இருக்குங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன, ஹைபாட்டினஸ். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பேர் ஆப்போசிட் சைடு. இது வந்து என்னென்னா நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரம்ங்கிறது பாருங்கள், ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். சாமி புரியுதுங்களா? இதுதான் வந்துன்னா பித்தாகரஸ் தியரம். இப்போ பித்தாகரஸ் தியரத்தில் பாருங்கள், ஹைபாட்னஸ் ஸ்கொயர், ஹைபாட்னஸ் என்ன இருக்குது பாருங்கள், பிசி ஸ்கொயர். சாமி புரியுதுங்களா? அதான் ஹைபாட்னஸ் பிசி ஸ்கொயர். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் சாமி உங்களுக்கு புரியிருக்காக எழுதியிருக்கிறேன். அடுத்து ஆப்போசிட் ஸ்கொயர், ஆப்போசிட் ஸ்கொயர் பாருங்கள், பிடி ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் பாருங்கள், சிடி ஸ்கொயர். இப்படி எழுதி இது வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்து இருக்கக்கூடிய 3வது ஸ்டெப்பில், ஸ்டெப் 3ல் செகண்டாக இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு வரையலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையலாங்களா. அங்கே பாருங்கள், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை தான் நான் வரைய போகிறேன். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி நம்ம வரைகிறோம். நம்மளுக்கு புரியிருக்கா? இது வந்து 90 டிகிரி இருக்குது, இது டின்னு இருக்குது, இந்த இடத்துல வந்து ஆங்கிள் ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. சாமி புரியுதா சாமி? இப்போ அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஹைபாட்னஸ்.
இப்போ அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பாருங்கள் ஆப்போசிட் சைடு, மீதி இருக்கிறது பாருங்கள் அட்ஜசன்ட் சைடு. சாமி புரியுதுங்களா? இந்த இடம் வந்து ஆங்கிள் வந்து ஏ. சாமி புரியுதுங்களா? செகண்டாக இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். சாமி புரியுதுங்களா? ஹைபாட்னஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னு வருது பாருங்கள். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் வந்து பாருங்கள் ஏடி ஸ்கொயர். இப்படி எழுதிட்டு இதை பாக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் என்னென்ன வேல்யூவில் தேவையோ அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். அது வந்து என்ன, ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் அப்புறம் இது யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா இது வந்து நம்ம வந்து ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏபி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து பிடி ஸ்கொயரோட இது வேணும். பிடி ஸ்கொயர் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே இருக்குங்களா, பிடி ஸ்கொயர். சாமி நான் சொல்கிறது மீனிங் புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், பிடி ஸ்கொயர் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சிடி ஸ்கொயரை நம்ம இங்கே கொண்டு வந்து கொடுத்துடலாங்களா. அதாவது இங்கே பாருங்கள், பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் இங்கே வரும்போது மைனஸ் சிடி ஸ்கொயர் ஆயிரும் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர். சாமி புரியுதுங்களா? நான் எங்கேருந்து எடுத்து எழுதணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு பிடி ஸ்கொயர் தான் வேணும், அதனால் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் இங்கே வந்துருச்சு சாமி. பிசி ஸ்கொயர் இந்த ப்ளஸ் சிடி ஸ்கொயர் இங்கே வரும்போது மைனஸ் சிடி ஸ்கொயர். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம், பிடி ஸ்கொயருக்கு பதிலாக பிசி ஸ்கொயர் மைனஸ் சிடி ஸ்கொயர்னு எழுதலாங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள் ப்ளஸ் நம்மளுக்கு என்ன வேணும்னு பாருங்கள், ஏடி ஸ்கொயர் வந்து வேணும். இங்கே பாருங்கள், ஏடிங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குங்களா ஏடி. அப்போ இந்த ப்ளஸ் சிடியை நம்ம இங்கே கொண்டு போயிடலாங்களா. கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன ஆகும், சிஏ ஆல்ரெடி இருக்குது, ப்ளஸ் சிடி இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், மைனஸ் சிடியாக மாறிடும் ஈக்குவல் டு ஏடி. சாமி புரியுதா சாமி? இதிலிருந்து தான் நம்மளுக்கு ஏடி எடுத்திருக்கேன். இது ஈக்குவஸ் நம்பர் 1ன்னு வச்சுங்க, இது ஈக்குவஸ் நம்பர் 2ன்னு வச்சுங்க. நம்மளுக்கு வந்து பாருங்கள், இங்கே ஏடி தான் இருக்குது, இங்கே வந்து ஏடி ஸ்கொயர் வேணும். அதனால் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி வெளியே ஸ்கொயர் கொடுத்துருங்க. இந்த ஏடிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், சிஏ மைனஸ் சிடின்னு எழுதிக்கலாங்களா. நீங்கள் ஏசின்னு எழுதலாம், கரெக்டு தான் சாமி. நான் சொல்கிற மீனிங் புரியுதா? சிஏ மைனஸ் சிடின்னு எழுதலாம். இது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து வந்திருக்கு சாமி. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள் சாமி, ஏபி ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிங்க. இது பாருங்கள், இந்த பிசி ஸ்கொயர் மைனஸ் சிடி ஸ்கொயர் அப்படி எழுதிட்டோம். இது பாருங்களேன், பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குங்களா. ஏ வந்து சிஏன்னு எழுதிக்கலாம், பி வந்து சிடின்னு எழுதிக்கலாம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதலாங்களா. நீங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதுனாலும் கரெக்டு தான் சாமி. இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் என்ன எழுதலாங்க, சிஏ ஸ்கொயர். அப்புறம் பி ஸ்கொயருக்கு சிடி ஸ்கொயர் மைனஸ் 2. ஏக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், சிஏ. பிக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், சிடி. சாமி புரியுதுங்களா? இப்போ ஏதாவது நம்மளுக்கு கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். இங்கே மைனஸ் சிடி ஸ்கொயரும் ப்ளஸ் சிடி ஸ்கொயரும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் நம்மளுக்கு மீதி என்ன இருக்குது பாருங்கள், ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் மைனஸ் 2CA இன்ட்டு சிடின்னு இருக்குது. சாமி நல்லா கவனிச்சுங்க. இங்கே பாருங்கள், ஃபார்முலாவில் காசின்னு வருது, ஆனால் இந்த இடத்துல காசுங்கிற வார்த்தையே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம காஸ் தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னஸ். சாமி புரியுதுங்களா? அந்த காஸ் தீட்டாவோடைய ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல நம்ம தீட்டாக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்னா, காசு எழுதிருங்க. தீட்டாக்கு பதிலாக பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சி. நம்மளுக்கு காஸ் சி தானே சேம் வேணும். அப்போ காஸ் சின்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க போகிறோம். அட்ஜசன்ட் சைடு பாருங்கள், அட்ஜசன்ட் சைடு என்னன்னு பாருங்கள், அட்ஜசன்ட் சைடு வந்து சிடி டிவைட் பை ஹைபாட்னஸ் என்ன வந்துருக்கு பாருங்கள், பிசி. பிசினாலும் ஒன்று தான், சிபினாலும் ஒன்று தான். சாமி புரியுதா சாமி? இப்போ இது நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், பிசி டாட் காஸ் சி ஈக்குவல் டு சிடின்னு வருங்களா. சாமி புரியுதுங்களா? இப்போ இந்த சிடின்னு இருக்குது பார்த்தீங்களா, சிடிக்கு பதிலாக நம்ம இதை எழுத போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 3 கொடுத்துக்கலாம். ஏபி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் மைனஸ் 2CA டாட் இந்த சிடிக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம், பிசி காசின்னு எழுத போகிறோம். சாமி புரியுதுங்களா? பிசி காசின்னு எழுத போகிறோம். எழுதிட்டு இங்கே பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு இன்னும் இந்த ஆன்சர் வரல, கரெக்டுங்களா? இந்த ஆன்சர் வரல. இப்போ என்ன எழுதலாம் பாருங்கள், இந்த ஏபிக்கு பதிலாக சின்னு எழுதலாங்களா. அப்போ ஏபி ஸ்கொயர் இருக்கிறனால சி ஸ்கொயர். இந்த பிசிக்கு பதிலாக என்ன எழுதலாம் பாருங்கள், பிசிக்கு பதிலாக ஏ ஸ்கொயர். சாமி புரியுதுங்களா? பிசிக்கு பதிலாக ஏன்னு எழுதலாம், இங்கே பிசி ஸ்கொயர் இருக்கிறனால ஏ ஸ்கொயர் எழுதிக்கிறேன். சிஏக்கு பாருங்கள், சிஏனாலும் ஒன்று தான், ஏசினாலும் ஒன்று தான். சாமி புரியுதுங்களா? இந்த இடத்துல ஏசினாலும் ஒன்று தான் சாமி, சிஏனாலும் ஒன்று தான். புரியுதா சாமி? சிஏவை பின்னு எழுதலாம், ஏசியும் பின்னு எழுதலாம். புரியுதா சாமி? அப்போ நமக்கு என்ன எழுதலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், பி ஸ்கொயர் மைனஸ் 2CA என்ன எழுதலாம்னு பாருங்கள், பின்னு எழுதலாம். அடுத்து பாருங்கள், சிஏவை பின்னு எழுதிட்டோம். அடுத்து
பிசி என்ன எழுதலாம், ஏன்னு எழுதலாம். அடுத்து காஸ் சி அப்படியே எழுதிக்கு சாமி. அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சு. இது பாருங்கள், நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாங்களா? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2BAவை 2AB ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் எழுதிக்கங்க. காஸ் சி இவ்வளவு தான். பாருங்கள், நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். இதே ஆன்சர் தானே இங்கே இருக்குது சாமி. அவ்வளோதான் சாமி. இதுதான் வந்து கொஷைனில் இருக்கக்கூடிய தேர்ட் சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள் சாமி, கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரவணகுமார் மேக்ஸ்ங்கிற நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.